பொங்கல் வைக்கிறோம் வீட்டுல. பொங்கல் வச்சா பொங்கலாமா? பொங்கல்னா பொங்கல் வச்சு கரும்பு கிடைக்கிறதா? ஏமா அந்த பண்டிகை எதுக்கு உருவாக்குறது தெரியல, குழந்தைங்களுக்கு தெரியல. சொல்றதுக்கு முன்னால இதுக்கே நீங்க கோவப்படுவீங்கன்னா, பொங்கல்னா முதல்ல என்னன்னா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுங்களா? ஐயோ நான் பார்த்தேன், அவனை பார்த்தேன். அப்ப ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா இங்க பொறுமையா இருப்பான்? என்ன நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி, உங்களுக்காக தான் இவ்வளவு போராட்டங்களும். சரி, அப்படின்னும் போது பொங்கலுக்கு உங்களுக்கு வந்து அது ஈடுபாடு இல்லையா? ஈடுபாடு இருக்கு. அதுதான் நம்ம பொங்கலா கொண்டாடுறோம். பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா? தமிழர் திருநாள் எங்கள் முன்னோர்கள் கொண்டாடினாங்க, நாங்கள் கொண்டாடுறோம். முன்னோர்கள் ஏன் கொண்டாடினாங்க தெரியுமா? ஊர் நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும்னு கொண்டாடினாங்க, நாங்கள் இன்னைக்கு கொண்டாடுறோம். ஊர் நாயரு, குடும்ப நாயரு, ஜனநாயர் தெரியுமாடா உனக்கு? கூட ஒரு சக மனிதர்கள்டா. தனித்தனியாக பிரித்து கொண்டாடினா நாடு எங்கடா நல்லா இருக்கும்? உழைக்கிற ஜனம் தான் சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சதாயா கொண்டாட்டம். தண்ணி வசதி இருக்கிறவன் 3 பருவம் பயிர் வைப்பான், அவனுக்கு தண்ணி வசதியே தெரியாது. ஆடி மாதத்தில் நாற்று நட்டு மழைக்காக சாமி வேண்டிக்கின்னு ஏரி குளத்தில் மழை தண்ணி சேகரித்து தை மாதத்தில் அறுவடை பண்ணி பணம் பசியை தீர்த்த இயற்கைக்காக பொங்கல் வச்சு சூரியனை வணங்கி கொண்டாடினாங்க.